வால்ட் டிஸ்னியின் தி மாண்டலோரியன் வெப்தொடர் மூலம் மிகவும் பிரபலமான பேபி யோடா பிரத்யேக பொம்மைகள் மார்ச் மாதம் விற்பனைக்கு வருகிறது. நெட்ஃபிளிக்ஸ் போட்டியாக தி வால்ட் டிஸ்னி நிறுவனம் டிஸ்னி பிளஸ் என்ற தளத்தை கடந்த ஆண்டு நவம்பரில் தொடங்கியது. அதில் ஒளிபரப்பான ஸ்டார் வார்ஸ் தி மாண்டலோரியன் என்ற வெப் சீரிஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த தொடரில் தி சைல்ட் என்று அழைக்கப்படும் பச்சை நிற குட்டிச்சாத்தான் கதாபாத்திரத்திற்கு தனி ரசிகர் பட்டாளம் உள்ளது. இதன் காரணமாக எதிர்கால ஸ்டார் வார்ஸ் திரைப்படங்கள் மற்றும் தொடர்களில் பச்சை நிற குட்டிச்சாத்தான் கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தி மாண்டலோரியன் தொடர் மூலம் மிகவும் பிரபலமான பச்சை நிற குட்டிச்சாத்தான் பேபி யோடா பொம்மைகள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. எதிர்பார்த்ததைப் போலவே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் இந்த பேபி யோடா பொம்மைகளை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி குவித்தனர். சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பேபி யோடா பொம்மைகளுக்கு அமோக வரவேற்பு இருப்பதால் அதை மேலும் பல வடிவங்களில் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டது. மார்ச் மாதம் முதல் விற்பனை செய்யப்படவுள்ள பேபி யோடா பொம்மைகளின் அறிமுக நிகழ்ச்சி நியூயார்க்கில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று புதிய பேபி யோடா பொம்மைகளுக்கு முன்பதிவு செய்தனர். பேபி யோடா பொம்மைகளுக்கு கிடைத்த வரவேற்பால் ஸ்டார் வார்ஸின் மற்ற கதாபாத்திர பொம்மைகளும் மார்ச் மாதத்தில் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. ஸ்டார் வார்ஸ் தி க்ளோன் வார்ஸ் இறுதி சீசன் நேற்று திரையிடப்பட்டது. இந்நிலையில் தி மாண்டலோரியன் தொடரின் 2வது சீசன் அக்டோபரில் வெளியாக இருப்பதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். Has led to this.